முதல்ல நம்ம சேனலில் அதிக வியூஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பதி போயிருக்கும் போது பெருமாளை சுப்ரபாரத சேவையில் தரிசனம் பண்ணாங்க. அந்த டூர் சீரீஸுக்கு அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அடுத்து மதுரை, திருச்செந்தூர் ஷார்ட்ஸுக்கு எல்லாமே அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கர்நாடகா பக்கம் இருக்க டூருக்கும் அமோக ஆதரவு கொடுத்துட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி வியூஸ்லாம் போனால் தான் எங்களுக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குதுங்க. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா நிறைய சாமி கதைகள் சொல்லியிருக்காங்க. அதோட இம்பேக்ட் தான் என்னமோ நான் உங்களுக்கு போகிற கோயில்களோட புராண கதைகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அதோட சேர்ந்து பார்க்கும்போது அந்த கோயில் நமக்கு நெருக்கமாக இருக்கும், மனசில் பதிஞ்சிருக்கும். அப்படின்றதுனால தான் கதைகள்லாம் சொன்னேன். உங்களுக்கு போர் அடிச்சதா இல்லை பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல்னு போடுவேங்க. அதை மிஸ் பண்ணுறீங்களா இல்லை இந்த 2 சீரீஸே பிடிச்சிருந்ததானும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் ஏன் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம் அப்படின்னா, நான் வந்து பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது பசங்க எக்ஸாமு அப்படி இப்படின்னு இப்படியே நாட்கள் போயிடுச்சுங்க. எந்த கோயிலுக்கும் சரியாக போய் பார்க்க முடியல. சரி, நான் பார்க்க முடியல இல்லைங்களா, ஆனால் இப்போ பார்க்குறேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டால் நீங்களும் நேரில் பார்த்த மாதிரி ஒரு மன திருப்தி இருக்கும். அப்படின்றதுனால இவ்வளோ தெளிவாக வீடியோ எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். கோவில் சுற்றி வரும்போது அங்கே ஒரு குளமும் பார்த்தேங்க. இந்த குளத்தை சுற்றி பெரிய பெரிய சிவன் சிலைகள் ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெயினுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால எதுவுமே அவசரப்படுத்தலைங்க. அவங்க ஜிவி டூர் பிளானர்ஸுமே நாங்களுமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக அங்கே படிக்கட்டில் உட்காந்து அந்த அழகை ரசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே காற்றும் இதமாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டோங்க. இப்போ அடுத்த கோயிலுக்கு போகலாமா?